இனிமையான குழந்தைகளே, மாயை எதிரி உங்கள் முன்னால் இருக்கிறது. ஆகையினால் தங்களை மிகவும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை போக போக மாயையிடம் மாட்டிக்கொண்டீர்கள் என்றால் தங்களுடைய அதிர்ஷ்டத்தில் குறுக்கு கோடு போட்டு விடுவீர்கள். படிப்பது மற்றும் படிப்பிப்பது இதுதான் உங்களுடைய முக்கிய கடமையாகும். நீங்கள் ஈஸ்வரிய வழிப்படி நடக்கிறீர்கள். நீங்கள் ஒன்றும் காட்டிற்கு செல்ல வேண்டியதில்லை. வீடு குடும்பத்தில் இருந்து கொண்டே அமைதியாக அமர்ந்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும். அல்லாஹ் மற்றும் ஆஸ்தி, இந்த 2 வார்த்தைகளிலேயே உங்களுடைய படிப்பு முழுவதும் வந்துவிடுகிறது. தந்தையின் ஆஸ்திக்கு முழு அதிகாரம் பெறுவதற்கு வாழ்ந்து கொண்டே இறக்க வேண்டும், தத்தெடுக்கப்பட வேண்டும். ஒருபோதும் தன்னுடைய அதிர்ஷ்டத்தின் மீது குறுக்கு கோடு போட்டுவிடக்கூடாது. எந்த தலைகீழான விஷயத்தையும் கேட்டு சந்தேகத்தில் வரக்கூடாது. சிறிதளவும் நம்பிக்கை அசைந்து விடக்கூடாது. இந்த துக்க தாமத்திற்கு நெருப்பு பற்றப்போகிறது. ஆகையால் இதிலிருந்து தன்னுடைய புத்தியின் தொடர்பை துண்டிக்க வேண்டும். விசேஷதா என்ற சஞ்சீவி மூலிகை மூலம் மூர்ச்சித்தவர்களை விழிப்புறச் செய்கிற விசேஷ ஆத்மா ஆகுக. ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் சிரேஷ்ட ஸ்மிருதியின் விசேஷ தன்மைகளின் ஸ்மிருதி ரூப சஞ்சீவி மூலிகையை உண்ணக் கொடுப்பீர்களானால் அவர் மூர்ச்சையிலிருந்து விழிப்புற்று விடுவார். விசேஷ தன்மையின் சொரூபத்தினுடைய கண்ணாடியை அவருக்கு முன்னால் வையுங்கள். மற்றவர்களுக்கு நினைவுபடுத்துவதன் மூலம் நீங்கள் விசேஷ ஆத்மாவாகவே ஆகிவிடுவீர்கள். நீங்கள் யாருக்காவது பலவீனத்தை சொல்வீர்களானால் அவர்கள் மறைப்பார்கள், தவிர்ப்பார்கள். நீங்கள் விசேஷதாவை சொல்வீர்களானால் தானே அந்த பலவீனத்தை தெளிவாக உணர்வார்கள். இந்த சஞ்சீவி மூலிகையால் மூர்ச்சித்தவர்களை விழிப்புறச் செய்து பறந்து கொண்டே செல்லுங்கள் மற்றும் பறக்க வைத்துக் கொண்டே செல்லுங்கள். பெயர், மதிப்பு, புகழ் மற்றும் சாதனங்களை சங்கல்பத்தில் கூட தியாகம் செய்வதே மிகப்பெரிய தியாகமாகும். சங்கல்பங்களின் சக்தியை சேமித்து சிரேஷ்ட சேவைக்கு நிமித்தமாகுங்கள். நிமித்தமாகியுள்ள குழந்தைகள் விசேஷமாக தன் ஒவ்வொரு சங்கல்பத்தின் மீதும் கவனம் கொடுக்க வேண்டும். உங்களுக்கு விகல்பமற்ற வீணானவை அல்லாத சங்கல்பங்களாக இருக்கும்போது புத்தி சரியாக நிர்ணயம் செய்யும். நிர்ணயம் சரியாக இருக்குமானால் நிவாரணமும் சகஜமாக செய்வீர்கள். நிவாரணம் செய்வதற்கு பதிலாக நீங்களே காரணம் என நீங்கள் கூறுவீர்களானால் உங்களுக்கு பின்னால் உள்ளவர்களும் கூட ஒவ்வொரு விஷயத்திலும் காரணம் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஓம் சாந்தி.